வணக்கம். உங்க பேங்க் அக்கவுண்ட்ல திடீர்னு 5000 ரூபாய் கிரெடிட் ஆச்சா? அத பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆயிட்டீங்களா? நீங்க மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல பல லட்சம் பெண்கள் இப்போ இத பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இந்த பணம் எங்க இருந்து வந்துச்சு? ஏன் வந்துச்சு? ஒருவேளை உங்களுக்கு இன்னும் வரலன்னா என்ன பண்றது? வாங்க, இத பத்தி அக்குவேர் ஆணிவேரா பார்க்கலாம். 5000 ரூபாய். ஆமாங்க. இந்த ஒரு நம்பர் தான் இப்போ தமிழ்நாட்டுல பல பெண்களோட மனசுல ஒரு பெரிய கேள்விக்குறிய உருவாக்கி இருக்கு. இது வெறும் பணத்தை மட்டும் பார்க்காதீங்க. இது ஒரு பெரிய சர்ப்ரைஸ். ஆனா கூடவே கொஞ்சம் குழப்பத்தையும் கொண்டு வந்திருக்கு. அப்போ திடீர்னு வந்த இந்த பணத்துக்கு பின்னாடி என்னதான் இருக்கு? சரி, அப்போ இந்த 5000 ரூபாய் என்னன்னு கேக்குறீங்களா? இது வேற எங்கிருந்தும் வரல, நம்ம கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தோட பணம் தான். ஆனா ஒரு நிமிஷம், இது மாசம் வர்ற அந்த 1000 ரூபாய் இல்ல. அதுக்கு பதிலா ஒட்டையடியா மொத்தமா 5000 ரூபாயும் உங்க அக்கவுண்ட்ல போட்டிருக்காங்க. சரி வாங்க, இந்த மேட்டரை இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்ப்போம். இந்த 5000 ரூபாய் பணங்கிறது ஏதோ தெரியாம நடந்தது இல்ல. இது கவர்மெண்டோட ஒரு பிளான் பண்ணி செஞ்ச ஒரு வேலை தான். இங்க தான் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை நோட் பண்ணணும். உங்களுக்கு வந்திருக்க இந்த 5000 ரூபாய், இது அடுத்த சில மாசத்துக்கான உரிமை தொகைய அட்வான்ஸா கொடுத்திருக்காங்க. ஆனா கதை இதோட முடியல. வெயிட் பண்ணுங்க. சுய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கோ இல்ல லோன் மாதிரி உதவுறதுக்கோ இதே மாதிரி இன்னொரு 5000 ரூபாய் கொடுக்கற ஒரு புது ஸ்கீமையும் கவர்மெண்ட் யோசிச்சுட்டு இருக்காங்க. காசு வந்தது சந்தோஷம்தான், யாருக்கு தான் சந்தோஷமா இருக்காது. ஆனா அதோட சேர்ந்து ஒரு பெரிய கன்ஃபியூஷனும் வந்துருச்சு. சோ அந்த பணம் ஏன் வந்துச்சு, அதனால என்னென்ன குழப்பமெல்லாம் ஆச்சுன்னு அடுத்ததா பார்க்கலாம் வாங்க. ஏன் இவ்ளோ அவசரமா பணத்தை போட்டாங்க? இதுக்கு காரணம் ரொம்ப ரொம்ப சிம்பிள். பாருங்க, எப்பவும் பணம் 15ஆம் தேதி தானே வரும். ஆனா இந்த தடவை 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, அதுக்கு முன்னாடி நாள் சனிக்கிழமை, அதுவும் செகண்ட் சாட்டர்டே பேங்க் லீவு. சோ 2 நாளுமே பேங்க் லீவு. அதனால மக்களுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாதுன்னு கவர்மெண்ட் 2 நாள் முன்னாடியே, அதாவது பிப்ரவரி 13ஆம் தேதியே பணத்தை அக்கவுண்ட்ல போட்டுட்டாங்க. ஒரே டைம்ல இவ்ளோ பெரிய அமௌண்ட் அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆன நியூஸ் தமிழ்நாடு முழுக்க காட்டுத்தீ மாறி பரவிடுச்சு. போற வர்றவங்கெல்லாம் இத பத்தி தான் பேச்சு. அப்புறம் என்னாச்சு? பேங்க்லயும் சரி, ஏடிஎம்லயும் சரி, தாங்க முடியாத கூட்டம். யோசிச்சு பாருங்க, கோடிக்கணக்கான பேர் ஒரே நேரத்துல பணத்தை எடுக்க ட்ரை பண்ணா என்ன ஆகும்? பேங்க் சர்வர் எல்லாம் திணறி போச்சு. இதெல்லாத்தையும் விட முக்கியமான பிரச்சனை என்னன்னா, நிறைய பேருக்கு பணம் வந்ததே தெரியல. ஏன்னா எஸ்எம்எஸ்ஸே வரல. இதுதான் பெரிய குழப்பத்துக்கும் பயத்துக்கும் காரணமா அமைஞ்சது. சரி, இப்ப நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். ஒருவேளை உங்களுக்கு இன்னும் பணம் வரலனா என்ன பண்றது? அதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் கைட்லாம் இது. என்னது, உங்க அக்கவுண்ட்டுக்கு இன்னும் பணம் வரலையா? அடடா, நீங்க மட்டும் இல்ல, உங்கள மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஆனா கவலையே படாதீங்க, இதுக்கும் ஒரு வழி இருக்கு. முதல்ல டென்ஷன் ஆகாதீங்க, பதட்டப்படாதீங்க. பணம் வரலன்னு நாமளா ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு முன்னாடி நிஜமாவே பணம் வந்திருக்கா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். உங்க பணம் வந்திருக்கான்னு செக் பண்றதுக்கு ரெண்டு சிம்பிள் வழி இருக்கு. ஒன்னு, உங்க பேங்க் பாஸ்புக் எடுத்துட்டு போய் அப்டேட் பண்ணி அதுல என்ட்ரி இருக்கான்னு பாருங்க. இல்லன்னா பக்கத்துல இருக்கிற ஏடிஎம்க்கு போய் ஒரு மினி ஸ்டேட்மெண்ட் எடுத்தும் செக் பண்ணிக்கலாம். இந்த ஒரு விஷயத்த மட்டும் நல்ல மனசுல வச்சுக்கோங்க, நல்லா கேட்டுக்கோங்க. எஸ்எம்எஸ் வரலன்னா பணம் வரலன்னா அர்த்தமே கிடையாது. சில டெக்னிக்கல் பிரச்சனையால மெசேஜ் வராம இருக்கலாம், இல்ல லேட்டா கூட வரலாம். உங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கிற பேலன்ஸ் தான் உண்மையான ஆதாரம். சரி, நீங்க செக் பண்ணி பார்த்துட்டீங்க, அப்படியும் உங்க அக்கவுண்ட்ல பணம் வரலன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா உடனே உங்க வட்டாட்சியர் ஆஃபீஸ், அதாவது தாசில்தார் ஆஃபீஸுக்கு போங்க. அங்க இதுக்காகவே ஒரு ஸ்பெஷல் டீம் இருக்காங்க, அவங்க கிட்ட சொல்லலாம். இல்லையா, முதலமைச்சரோட உதவி மைய வெப்சைட்ல ஆன்லைன்லே கம்ப்ளைண்ட் பண்ணலாம். கம்ப்ளைண்ட் பண்ணதும் உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வரும். அதை மட்டும் பத்திரமா வச்சுக்கோங்க. அதை வச்சுதான் உங்க கம்ப்ளைண்ட் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குன்னு பார்க்க முடியும். ஓகே, இப்போ இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதை தாண்டி கவர்மெண்ட் என்ன கேரண்டி கொடுக்குது? இந்த ஸ்கீமோட ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது? வாங்க அதையும் பாத்திரலாம். 1.31 கோடி. அடேங்கப்பா, இது சும்மா ஒரு நம்பர் இல்ல. இந்த உரிமை தொகைய வாங்க தகுதியான பெண்களோட எண்ணிக்கை இது. இவ்ளோ கோடி பேருக்கும் பணம் சரியா போய் சேரணுங்கிறதுல கவர்மெண்ட் ரொம்ப உறுதியா இருக்காங்க. சின்ன சின்ன டெக்னிக்கல் தாமதங்கள் அங்கங்க நடந்தாலும் தகுதி இருக்கிற 1,31,00,000 பெண்கள்ல ஒருத்தருக்கு கூட பணம் வராம போகாது. எல்லாருக்கும் கண்டிப்பா கிடைக்கும்னு கவர்மெண்ட் கேரண்டி கொடுத்திருக்காங்க. அதனால யாரும் கவலைப்பட வேண்டாம். அதோட இந்த திட்டத்தோட ஃபியூச்சர் பத்தியும் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. 2026 எலெக்ஷன்ல மறுபடியும் ஜெயிச்சா இந்த உரிமை தொகை மாசம் 1000 ரூபாயிலிருந்து 2000 ரூபாயா உயரும்னு முதலமைச்சர் ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கார். சோ கடைசியா நாம புரிஞ்சுக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான்.
இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகைங்கிறது வெறும் காசு கொடுக்கற திட்டம் மட்டும் இல்ல. இது பெண்களோட சுயமரியாதையை உயர்த்துற, அவங்களோட உழைப்புக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கற, அவங்களுக்கு ஒரு பொருளாதார சுதந்திரத்தை உண்டாக்குற ஒரு பவர்ஃபுல்லான விஷயம். இந்த 5000 ரூபாய் பத்தின உங்க எல்லா சந்தேகங்களுக்கும் இந்த விளக்கத்துல பதில் கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். நன்றி.